அது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எவ்வளவு ஒரு கேவலமான பொண்ணு. அதெல்லாம் ரொம்ப அசிங்கம். டிஆர்பிக்காக மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பார்வதி அம்மாவின் வருகை. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. நினைச்சேன்டா, எக்ஸ்பெக்டட் தான். அதுக்கு ஃபயர் விடுற கேஸ்ல இருக்காங்க. உள்ள வந்தாங்க, கம்முறுது நிலைமை என்னடா ஆக போகுது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சது. எனக்கு ஒரு மீன் தான் ஞாபகத்துக்கு வருது. இங்க பாரியா, நம்ம பொண்ணோ லூசு. வெள்ளச்சாமி விட்டா வேற கிடைக்கவே மாட்டான். எப்பாடு பட்டா தேவனையே வளைச்சு போட்டுருவோம். இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா பார்வதி அம்மாவும் பார்வதியும் இருக்கிற நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன். எனக்கு தெரியும். சூப்பரா இருக்கு. மீனதான் ஓவர் பில்டப் கொடுத்திருந்தாங்க. எங்க ஃபேமிலி ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி, என்ன சொல்லுவாங்கன்னே தெரியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, சும்மா இவன்ல பில்டப் கொடுத்துறாங்க. டிஆர் குரூப் அம்மா ஃபேமிலி, என்னுடைய ஃபேமிலிலாம் பயங்கர இது ஆர்த்தடாக்ஸ். சும்மா நான் என்ன நினைச்சேன்னா, பார்வதி பண்ண வேலையை நாவடா கேட்டுட்டு இருக்க முடியும். அந்த இயல்பு வந்து இல்ல, அவங்க வெளியிலே எவ்வளவு இன்டர்வியூ எவ்வளவு மோசமா எடுத்திருக்காங்க. அதையே கேட்காதவங்களா இதை கேட்பாங்க முடியும் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். அது இங்க பேசுறது அவசியம் இல்ல. அதுவும் பார்வதியோட அம்மா அதை அவாய்ட் பண்ணாலும் பார்வதி விட மாட்டாங்க. நீ என்ன அவாய்ட் பண்ற? நானே கண்டென்ட் அவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கேன். உன்னை வச்சு வேற 24 hours கண்டென்ட் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ எப்படி அதை கடந்து போவ? நான் உன்னை விட மாட்டேன். இந்த அரோரா வந்து சரியான விஷப்பாம்பு அப்படின்னு தான் இன்னைக்கு ஃபுல்லா கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. திவ்யா வந்து நெகட்டிவிட்டி தான். ஆனா பார்வதி அம்மாவை நம்ம உண்மையாவே பாராட்டி தாங்க. ஐயோ, இன்ட்ரோவை எதுவும் பேசிட்டு இருக்காடா இன்ட்ரோலயே. சரி, நம்ம வந்து அடுத்து பேசிக்கலாம். அந்த டாபிக் வரும்போது சொல்றேன்ல, பீடியை பத்தி பேசினா பேசிட்டே போகலாம். நம்ம அது அப்புறமா பாத்துக்கலாம். ட்ரையாங்கிள் காதலை வைத்து டிஆர்பி ஏத்த முயற்சித்த பிக் பாஸ். எதுக்காக உள்ள வந்த? எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்கு மச்சான். கேமரா இருக்கிறதே மறந்துட்டியா என்ன? கரெக்டா பிளான் பண்ணி அந்த ட்ரையாங்கிள் லெவல் கொண்டு வந்துட்டாங்கடா. அது என்னது? அதெல்லாம் கேட்க எனக்கு விருப்பம் இல்ல. நான் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். காலையில பார்வதி அம்மா, மதியம் அரோரா ஃப்ரெண்டு, ஈவினிங் கமுருதனோட அக்கா. இந்த கமுருதன் பிளானிங் தான் சொல்லுவாங்க. எப்படி இருக்கீங்க அக்கா? அக்கா வேற லெவல்டா. அக்கா நைஸ். முட்டாய் எடுத்துக்க, முட்டாய் எடுத்துக்க, முட்டாய் எடுத்துக்க. எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். தப்பா எடுத்துக்காத மாதிரி பண்ணுங்க. தப்பா எடுத்துக்காத மாதிரி எந்த தப்பும் பண்ணாதீங்க, ஒழுங்கா இருந்துங்க, அவ்வளவுதான். கரெக்டா இருந்துக்க. பார்வதியை மார்க் செய்த திவ்யா, விஜய் சேதுபதியை ஜோக்கர் ஆக்கிய சாண்ட்ரா. நான் ஜெனுனா கேட்காத ஒரு சாரியே வந்து சேதுவன் அக்செப்ட் பண்ணி விட்டுட்டாரு. திவ்யாக்கும் கானாவினத்துக்கும் பார்வதிக்கு நடந்த அந்த 7 சண்டை. பார்வதிக்கும் கமுருதிற்கும் நடந்த ஒரு பிரச்சனை. மத்தவங்க பாக்குறதுக்காக நானும் வேலை பார்க்கலப்பா. நீ வேலையை பார்க்கல. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்வதியோட அம்மாக்கு வந்துட்டு ஒரு கைத்தட்டல். துணிவே சக்தி. எதுக்காகனா, இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவிட்டி கூட நீங்க எவ்வளவு நாள் இருந்திருக்கீங்க. துணிவே சக்தி. இதெல்லாம் யாராலையும் முடியாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்டா இது. இந்த அக்செப்டன்ஸ் சொல்லுவாங்களே, அது வந்துட்டு பார்வதி அம்மாட்ட தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவிட்டி குடோனையே கூட வச்சுக்கிட்டு அது கொண்ட எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சின்ன வயசுல இருந்தே பார்த்திருப்பாங்க. பெரிய விஷயம்டா. சூப்பரா இருக்கு. 82 நாள் வந்து நிம்மதியா இருக்கும். 82 நாள் நிம்மதியா இருப்பாங்க. ஆமா, இந்த 82 நாளுமே அவங்க அம்மா ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பாங்க. வாழ்க்கையிலே இந்த 82 நாட்கள் அவங்க மறக்கவே மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நிம்மதியா இருக்க கோல்மாய். இதுக்காக கொஞ்ச நாள் பார்வதியை ஓட்டு போட்டு கொஞ்ச நாள் இருக்க வைங்க. அவங்க அம்மாவுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு பாக்குறாங்க. ஆனா பார்வதியை மோட்டிவேட் பண்றதுக்காக ஜான்சி ராணின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா. அது அவங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க.
நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா ஜான்சி ராணி அப்படின்ற ஒரு பெரிய ராணிக்குள்ள அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்தவங்கள நம்ம சொல்லவே கூடாது. கரெக்ட் கரெக்ட். ஆமா. ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்வதியோட அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா தான் இருந்தாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஆனா பீட கூட சேர்ந்தாலே என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். திவ்யா வந்து நெகட்டிவிட்டி தான். அவ எப்பதான் ஊர்கிழவி. பீட கூட பேசி பேசி பீடியோட கேரக்டர் வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டு எவ்வளவு கேவலமான பொண்ணு. அதெல்லாம் ரொம்ப இருந்தாலும் பொண்ணாச்சு. அது கேவலமான பொண்ணுன்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. எவ்வளவு கேவலமான பொண்ணு. அதெல்லாம் ரொம்ப அசிங்கம். இவங்க அதை ஏத்துக்கிட்டு அசிங்கம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு அதான் மத்தவங்க பண்ற அசிங்கத்தை நம்ம பண்ணக்கூடாது. நல்லா கேட்டுக்கங்க, நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். அப்பா சொன்னதை கேட்டியா? நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். எவ்வளவு அதான் மத்தவங்க பண்ற பார்க்கலையா? அசிங்கத்தை நம்ம பண்ணக்கூடாது. அது எப்படி மத்தவங்க பண்ற அசிங்கத்தை நாம பண்ணக்கூடாது? பாடே இவங்க பார்த்தாங்களா பார்க்கலையான்னு தெரியலையே. அப்ப இவங்க பண்ண எதையுமே நீங்க பார்க்கல. பார்க்கல போல எனக்கு இருக்கு. தெரிஞ்சு பார்வதி இந்த பிஆர் பேஜ் மட்டும் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. பேசிட்டு இருக்கீங்க. எடிட் வீடியோ மட்டும் பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். அது ஒரு நல்ல பாம்பே கிடையாது. சரியான விஷப்பாம்பு. அரோரா வந்துட்டு விஷப்பாம்பா. அப்ப இவங்க யாரு? சரியான விஷப்பாம்பு. அது எனக்கு நல்லா தோணிருச்சு. இவங்க பேசுற தப்பான விஷயத்த கூட அவங்க அம்மா வந்துட்டு இது தப்பு அப்படி சொல்லவே மாட்டாங்க. அதை அப்படியே கேட்டுக்கிட்டே ஆமா ஆமா சரிதான் அப்படிங்கிற மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அங்கதான் நீ வந்து எங்கேயோ போயிட்ட வாசு. பார்வதியோட அம்மா வந்துட்டு அந்த காதல் டாபிக் பத்தி பேச வேணாம்னு நினைச்சா கூட பார்வதி விட மாட்டாங்க. ஏன்னா அதானே அவங்களோட கண்டென்ட். ஆமா அந்த ஆமா. இயல்பு வந்து கொச்சப்படுத்த வேண்டாம். 24 hours உன சும்மா வச்சிட்டு இருப்பானா? நான் கண்டென்ட் பண்ண வேணா. அது இங்க பேசுறது அவசியம் இல்ல. அது அவங்களும் இங்க வேணாம் வெளியில வந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா திருந்துமா ஜென்மம்? இல்லங்கற நீ எதுக்கு அதெல்லாம் அப்புறம் எப்படி இது கண்டென்ட் கொடுத்து அவங்க மெயின் ரீசனே அதுக்கு தான். ஒரிஜினலா கிடையாது அது. நேற்று அரோரா ஃப்ரெண்ட் ரியா உள்ள வந்திருந்தாங்க. அவங்கள இந்த பார்வதி தனியா அழைச்சு வந்துட்டு சில விஷயங்களை போட்டு வாங்கினாங்க. என்னடா எப்படிடா போயிட்டு இருக்கு எனக்கு. வழக்கம் போலதான் வெளியில என்ன நடக்குது என்னென்ன பேசிக்கிறாங்க அதை போட்டு வாங்க ட்ரை பண்ணாங்க. எங்க நீங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியலன்றீங்களா? ஆமா. அப்ப நீ பண்ணது எல்லாமே தப்புன்னு உனக்கே தெரியுது. உனக்கே ஒரு டவுட் இருக்கு, கிளாரிட்டி இல்ல. அதுக்காக தான் ஒவ்வொருத்தவங்களையும் புடிச்சு அழைச்சிட்டு வந்துட்டு வெளியே என்ன நடக்குது என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு வாங்குறாங்க. ஒரு மாதிரி ஆசன். அது ஒரு மாதிரி நல்லா இல்ல பாருப்பா. அப்புறம் எல்லாத்தையும் போட்டு வாங்கிட்டு அவங்கள பத்தியே தப்பு தப்பா பேசுறது. தெரியும். லார்டு லபக்குதாஸ் மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியம் அப்படின்னா காலே விழுந்துரும். காரியம் முடிஞ்ச பிறகு காலை வாரி விட்டுரும். எப்போ நடக்கிறது தானே. இவங்களே சரி கேட்பாங்க. நீ வா முதல்ல வந்து வெளியில இருந்து இன்ஃபர்மேஷனை கொடு. இன்னைக்கு ரியாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. லார்டு லபக்குதாஸ் மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சை இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னா எங்கேயுமே பார்த்ததுலடா. நான் கூட இதெல்லாம் கேமுக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது கேமே இல்லையா, எல்லாமே ரியலா. அவங்களோட கேரக்டரே இதானா. நான் சொல்லல, அது பார்வதியே சொன்னது. நீங்க இப்படிதானே? ஆமா ட்ரூலி. விஜய் சேதுபதியை ஜோக்கர் ஆக்கிய சாண்ட்ரா. அவங்க எப்பயே ஆக்கிட்டாங்க ஜோக்கர். வந்து சேதுவன் அக்செப்ட் பண்ணி விட்டுட்டாரு. போன வாரம் சாண்ட்ராவுக்கும் கனிக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. ஒரு பாட்டு பாடினா அதை கனெக்ட் பண்ணி ஏதாவது சொல்லுவீங்களா? கனி வந்துட்டு சாதாரணமா பாடின பாட்டுக்கு அவங்க வந்துட்டு என் பாப்பா வச்சுதான் பாடினாங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஒரு சண்டை போட்டாங்க. ஏதோ என் குழந்தைங்களை வச்சு பாட்டு பாடுறீங்களா? அது வரைக்கும் நல்லா இருந்தது. அந்த சண்டைக்காகவும் அப்புறம் அந்த வாரம் முழுக்க சாண்ட்ரா பண்ணதுக்காகவும் மிகப்பெரிய ஒரு ரோஸ்ட் இருக்குடா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அது ஒண்ணுமே இல்ல. நடக்காது. ஓகே சாண்ட்ரா. எஸ். ஒண்ணுமே இல்லாம சிம்பிளா முடிச்சிட்டாரு. அது ஓகே சாண்ட்ரா. வழக்கம் போல இதான் பண்ணுவாரு நமக்கு தெரியும். இருந்தாலும் கொஞ்சமாச்சும் நான் எதிர்பார்த்தேன். அதெல்லாம் எதிர்பார்க்கல. உங்ககிட்ட நேத்து பேசினேன். ஆனா சாண்ட்ராவை காப்பாத்துறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணாரு. இல்ல சார், நீங்க இப்ப சொல்லும் போது என்னோட நான் யோசிச்சு தப்புன்னு தோணும். அப்ப சாண்ட்ரா வந்துட்டு கனி கிட்ட சாரி சொல்லுவாங்க. சாரி. நான் கூட செஞ்ச தப்பு உணர்ந்து மனம் வருந்தி வாய்ப்பே இல்ல. சாரி கேட்டாங்கன்னு நினைச்சேன். நான் மட்டும் இல்ல, கனியும் அதான் நினைச்சாங்க. அவங்க ஒரு ஏமாளி தான். எனக்கு சத்தியமா எனக்கு அந்த மாதிரி தோணிடுச்சு. ஆனா இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. நான் ஜெனுனா கேட்காத ஒரு சாரியே வந்து சேதுவன் அக்செப்ட் பண்ணி விட்டுட்டாரு. பாத்தீங்களா, அந்த சாரியை வந்துட்டு அவங்க ஜெனுனா கேட்கவே இல்லையா. அக்செப்ட் பண்ணி விட்டுட்டாரு.
சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், சப்பு நிறைஞ்சிருவேன். அது எவ்வளவு ஜாலியா சிரிச்சுன்னு சொல்றாங்க பாருங்களேன். அப்ப கடைசி வரைக்கும் திருந்த வாய்ப்பே இல்ல. கேரக்டரே அப்படிதான். வருந்த மாட்டேன்ல, கேரக்டர் மாத்தி செஞ்ச சொன்னா தப்ப அப்படி கொஞ்சோண்டு உணர்வேன். அப்ப அன்னைக்கு சாரி கேட்டது எல்லாமே நடிப்பா. அத்தனையும் நடிப்பா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, பிரஜன் தான் பாவம். Are you okay, Sandra? கொஞ்சமாச்சும் மாட்டிக்கிட்டாரு. நினைச்சு திருந்துவீங்க, வருந்துவீங்க அப்படின்னு நினைச்சேன் பாருங்க. அப்படின்னு நினைச்சாரு பாருங்க அவரு. என்ன குமுதா, பேச்சுலாம் ஒரு மாதிரி இது. கடைசி வரைக்கும் திருந்த வாய்ப்பே இல்லடா. நான் கூட இந்த ஃபேமிலி டாஸ்க்ல வந்துட்டு இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இவங்க வந்து இவ்வளவு ரோஸ்ட் பண்ணிட்டேமாடா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கொஞ்சோண்டு ஒரு புட்டவும் வச்சிருந்துச்சு. ஆனா இந்த கிளிப்ப பார்த்த பிறகு அது ஃபேமிலி வரும்போது அப்படி இருப்பாங்க. இன்னும் வச்சு செஞ்சிருக்கும்டா அப்படின்னு தான் தோணுது. அவங்க பிள்ளைங்களும் அவங்க அப்பாவை மாட்டி இந்த விடுது. மாதிரி சொல்லிருக்காங்களே, இத விஜய் சேதுபதி கேட்பாரா இந்த வாரம்? விஜய் சேதுபதி பேச விட மாட்டேங்கிறாரு, ஏன் மேல கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. போன வாரம் வினோத் வந்துட்டு கேஷுவலா ஒரு உண்மையை சொன்னாரு. அதாவது விஜய் சேதுபதி நம்மள பேசவே விட மாட்டாரு, உண்மையை தான் சொன்னாரு. அது சொன்னதுக்காக பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் பேசத வேணாமான்னு வினோத் கேட்டுட்டு பேசணும். மனசுல இருந்த வன்மமும் நல்லா தெரிஞ்சுது. அப்ப அதை அட்ரஸ் பண்ண மாதிரி இதையும் அட்ரஸ் பண்ணுவாரா? Are you okay, Sandra? பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன். இதை கேட்பாரா? கேட்டாதான் ஓகேடா, அவர் வந்து எல்லார்கிட்டயும் உண்மையா தான் இருக்காரு, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றாரு அப்படின்னு நமக்கு தோணும். ஐபிஎல்ல சுபிக்ஷா அடி பொழந்ததே ஒண்ணும் கேட்கல, சுபிக்ஷா திட்டிட்டு இருந்தோமா, அதான் உண்மை. இதோ பாரு, செல நான் நினைச்ச மாதிரி வரல. அடுத்து சுபிக்ஷாவோட பிரதர் வந்துட்டு சாண்ட்ரா பத்தி ஒண்ணு சொன்னாரு. அவளுக்கு வந்து டிவார்மிங் டேப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சாண்ட்ரா பிரஜின் கிட்ட டிவார்மிங் டேப்லெட் சுபிக்ஷாக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்களே, அதை கேட்டு விட்டுட்டாரு. அது சொல்லும்போது வந்து எங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே. உண்மையாவே சூப்பர்ரா. இது எல்லாத்தையும் விஜய் சேதுபதி கேட்கணும், வேற வழி இல்லாம வீட்டுல உள்ளவங்க கேக்குறாங்க. ஆமா, கேட்டாதான் கேட்பாரு. இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப இதாயிடுச்சு. உண்மையாவே அந்த இடத்துல கேட்டது சூப்பர். அதையும் ஹார்ஷா கூட கேட்கல, மனசு கஷ்டமா இருந்துச்சுங்கிற மாதிரி ஒரு கைண்டா தான் கேட்டாரு. அப்பயாச்சும் இந்த சாண்ட்ராக்கு புத்தி வந்தாலும் பார்க்கலாம். அப்படியே அதை சமாளிப்பாங்க. இல்ல நான் வந்து தெரியாம இப்படி சொன்னேன், தெரியாம சொல்லியிருப்பேன், நான் எந்த இடத்துல சொன்னேன் எனக்கே ஞாபகம் இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. எனக்கு அது என்ன எதுக்கு அப்படி சொன்னேன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், பின்னாடி என்ன சொல்லியிருந்தேன், மத்தவன் என்னென்ன பண்றான் என்னென்ன பேசுறான் அது எல்லாமே ஞாபகத்துல இருக்கும். இவங்க என்னென்ன பேசுறாங்க என்னென்ன செய்யறாங்க அது எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. அது சாண்ட்ராக்கு மட்டும் இல்ல, விஜய் சேதுபதிக்கு ஞாபகத்துல இருக்காது. காட்ட மாட்டாங்களோ விஜய் சேதுபதிக்கு? சொன்னாங்களாம், இதெல்லாம் விளையாட்டுக்கு பேசுறதா? அவர் எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு அதை கேக்குறாரு, அது வந்து விளையாட்டுக்கு சொன்னாங்களாம். என்னடா இது? இல்ல அதான் கேட்டிருக்கேன் நானும், விளையாட்டா அவங்க இப்ப சொல்லிக்குவான்னு. அவங்க எதுக்காக சொன்னாங்க அது எதுவுமே தெரியாது, இஷ்டத்துக்கு பேசுறது. நீ வந்து மூச்சு வந்து மீனவர் சமூகத்துல இருந்து வரேன்னு சொல்றமா. அதுக்கப்புறம் கமருதன் வந்துட்டு சுபிக்ஷாவோட அப்பா கிட்ட வந்து சாரி சொல்லுவாரு. அவர் வந்து கேட்க சொல்லிருக்காங்க, இத போய் உள்ள போய் கேளுங்கன்னு. நான் கேட்கல, உங்ககிட்ட எது கேட்கல. இருந்தாலும் கமருதனோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கேட்காம விட்டுருக்காரு. சத்தியமா அம்மா சத்தியமா நான் அப்படி மீன் பண்ணி கேட்கல. இதெல்லாம் விஜய் சேதுபதி கேட்டிருக்கணும். சத்தியமா அம்மா சத்தியமா நான் அப்படி மீன் பண்ணி கேட்கல. அம்மா சத்தியம் சாரி இதெல்லாம் கேக்குறாங்க. ஆனா உண்மையாவே மனசு திருந்தி மனம் வருந்தி கடமைக்கு நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம், இது வந்துட்டு வெளியில எப்பயும் ப்ரொஜெக்ட் ஆக கூடாது அதுக்காக கேக்குறாங்கன்னு தெரியல. வெளியில தப்பா போயிடுச்சு போல கேட்டாங்க. இவங்க எல்லாம் சுத்தமா நம்பவே முடியலடா. ஏத்துல பூச்சி இருந்தா கொல்றதுக்கு கொடுக்கும்ல, அதுதான் டிவார்மிங் டேப். அதே போல சாண்ட்ராவும் வெளியில வந்து சமாளிச்சிட்டு இருப்பாங்க. எதனால சொன்னீங்க? அதுதான் எனக்கு இன்னும் இதுல வர சுபிக்ஷாவை டாகுன்னு சொன்னீங்க, அதாவது ஞாபகம் இருக்கா? இத ஒரு ஆள் எடுத்து வேற சொல்லணும் அவங்ககிட்ட, நீங்க டாகுன்னு சொன்னீங்க அது ஞாபகம் இருக்கானு? போன் எடுத்துட்டு போக கூடாதுல, எடுத்துட்டு போயிருந்தா ஒரு ஒரு கிரியா போட்டு அப்படியே சமாளிக்கிறதுக்காக ஒரு சாரி சொல்லுவீங்க, அதை நாங்க நம்பணுமா? இந்த மாதிரி எதுவுமே நினைச்சு சரி கண்டிப்பா சாரினா நம்பிடாதீங்க. இவர் சாரியா கூட சாரின்னு தானே சொல்வாரு. இது அப்படிதான் கேட்டுச்சு. சரிமா, இதெல்லாம் சுத்த வேஸ்ட். அதே போல சுபிக்ஷா கிட்ட இந்த பீட் பாக்ஸே வேணாம்னு சொல்லிட்டாங்க. பீட் பாக்ஸ் வந்து அப்ப எனக்குமே தோணுச்சு வேணாம்டா, உண்மையிலே வேண்டாம். அவங்களோட ஃப்ரெண்ட் சொன்னாங்க இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது அங்க கத்துக்கலாம், அது யார் பண்றாங்களோ அது பண்றதுதான் நல்லா பீட் பாக்ஸ்னு சொல்லிட்டு இந்த வீட்ல என்ன பண்ணுமோ அத மறந்துட்டாங்க. பண்ணாத நல்லாவே பாக்குறதுக்கு ஒரு சங்கீத சக்கரவர்த்தி இதுக்கு மேல அவமானம் போட்டாருடா. பீட் பாக்ஸை வெளியில வந்து கூட கத்துக்கலாம்டா. சரி விடுங்க, அதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கு அப்புறம் என்ன சொல்றது? அவ்வளவுதான், ஆட்டோ க்ளோஸ்.
புற்றும் போட்டாச்சு. அடுத்து அந்த 7.5 சண்டையை பத்தி பார்க்கலாம். ஒரு ப்ரமோஷன் டாஸ்க்ல 2 டீமா பிரிச்சுட்டாங்க. நீங்க தான் உங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வரணும். அதுல ஒரு டீம்ல வந்துட்டு கானா வினோத், திவ்யா, பார்வதி, கமருதீன் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. வாங்குறாங்களே ஒண்ணுமே இல்ல, நம்ம எல்லாம் தான் ஒரு டீம். இன்னொரு டீம்ல 4 பேர் இருப்பாங்க. அந்த டீம் வந்துட்டு காமா நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த டீம்ல மட்டும் பிரச்சனைகள் வந்து ஏன்னா அந்த டீம்ல இருக்க எல்லாருமே அப்படி. ஒரு டீம்ல போட்டு அதனால திவ்யா என்ன சொல்லிடுவாங்கன்னா எல்லாமே 7.5 இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் 7 ஒரே டீம்ல போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா திவ்யா வந்துட்டு எல்லாரும் 7.5 சொன்னது தப்புதான். அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சீரியஸா சொல்ல 7.5 தப்பு தானே? ஏன்னா திவ்யாவை பொறுத்த வரைக்கும் நீ வா போன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து கோபம் வருது, சீன்னு சொன்னா கோபம் வருது. இது மாதிரி எந்த வார்த்தை சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு கோபம் வருதுல்ல, அதே போல 7.5 சொன்னா அவங்களுக்கு கோபம் வரதான் செய்யும். திவ்யா அதை பண்ணா சொன்னாலும் அவங்களுக்கு அஃபண்ட் ஆயிடுச்சுன்னா அது தப்பு தான். அதுக்காக கானா வினோத் வந்துட்டு திவ்யா கிட்ட சண்டை போட்டாரு. அவரோட கோபமும் அவர் கேட்டதும் சரிதான். அப்புறம் கடைசியா சாரி சொல்லி அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஃபன்னாதான் சொன்னேன், அது உங்களுக்கு அஃபண்ட் ஆயிருக்கு, சாரி. அப்புறம் டாஸ்க் நடந்துச்சு. அந்த டாஸ்க்ல இந்த 7 டீம் தோத்துட்டாங்க. அது ஒரு ப்ரமோஷன் டாஸ்க் தான். அந்த டாஸ்க்ல தோத்துட்டாங்கன்னு வச்சுங்க. அதோட முடிக்காம கானா வினோத் வந்துட்டு விக்ரம் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, இது 125 அது இல்ல. அப்புறம் இவங்க 3 பேரும் ஆர்குமென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை அப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு, இவங்க எல்லாருமே 7.5 தான்டா. திவ்யா சொன்னது கரெக்ட் தான்டா. ரொம்பவே அது உண்மையாயிடுச்சு. இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். அந்த டீம் தோத்ததுக்கு அந்த டீம்ல உள்ள எல்லார் மேலயும் தான் தப்பு இருக்கு. ஆனா பார்வதி வந்துட்டு திவ்யாவை சொல்லிடுவாங்க. பார்வதி எப்போ பண்றது தானே. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்கு ஒரு சண்டை வந்துரும். அந்த சண்டையில தான் பார்வதியை வந்துட்டு திவ்யா மார்க் பண்ணுவாங்க. திவ்யா பண்ணது ரொம்ப தப்பு, எப்படி மார்க் பண்ணலாம், எப்படி புள்ளி பண்ணலாம், இவங்க என்ன பண்றாங்க? இதுனா ரொம்ப தப்பு, எப்படி வந்து அப்படின்னா பீடியன்ஸ் வந்து கதறிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல இங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுப்பாரு. ஒரு அளவு விளையாட தெரியாது, வாய்க்கு தான் லைக்குது. என்ன கேம் விளையாண்டு ஜெயிச்சிருக்கு? வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. ஏண்டா பார்வதி பண்ணாதையாரா அவங்க பண்ணாங்க, என்னடா இது? அவங்க பின்னாடியே தான் வந்துகிட்டு இருந்தேன், இதே மாதிரி தான் நீங்க பண்ணீங்க, நல்லா ஆடுங்க பாரு. அந்த வீட்ல யார் மேல என்ன தப்பு சொன்னாலும் அது எல்லாத்துக்கும் மேல பார்வதி இருப்பாங்க. ஏன்னா பார்வதியோட பழைய கேஸ் அப்படி இருக்கு. எந்த பிரச்சனை எடுத்தாலும் கரிசடிக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம். அவங்க பின்னாடியே தான் வந்துகிட்டு இருந்தேன், ஒரு கேம் விளையாடுறது இல்ல. ஆடுங்க பாரு. இதெல்லாம் எப்படி மனசாட்சியே இல்லாம இந்த பீடியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இல்ல நான் கேக்குறேன். நீங்க வந்து பாட்டு மூலமா நீங்க குள்ள நரின்னு சொல்றீங்களா? இதே பீட தான் போன வாரம் ஒன்னு சொன்னுச்சு. அதனால இப்ப நான் திவ்யா தான் நோண்ட போறேன். பண்ணுவோம். நான் திவ்யாவை வேணும்னே தான் ட்ரிகர் பண்றேன்னு. அப்படி பண்ணா அவ ரியாக்ட் ஆவான்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் அதை பண்ணேன். தட் இஸ் மை கேம். இன்னைக்கு பீட பண்ணது தான் பீடைக்கு பண்ணிருக்காங்க. அவன் பொருள் எடுத்து அவனுக்கே போடுறது. வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. நான் தான் குள்ள நரிடா. அதுதான் தெரியுமே. ஆமாடா. நீ தான் குள்ள நரின்னு தெரியுமாச்சே. அது சொல்லிதான் தெரியுமா என்ன? பல பல்பு வாங்குன பையன் அவளால. ஆனா திவ்யா அப்படி பண்ணதும் பார்வதியால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே ட்ரிகர் ஆகி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. போதும் முடிஞ்சிருச்சு. என் பயத்தை என்ன பண்றதுன்னு தெரியலையே, பயமா இருக்குடா டேய். முடியல, என்னால முடியல. அடுத்து இந்த அமித்தை பத்தி ஒன்னு சொல்லணும். 2 நாள் தான் ஆச்சு. அவரோட வைஃப் வந்து இப்பதான் சொல்லிட்டு போனாங்க. டென்ஷன் இருக்காங்க, ரொம்ப சேடா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படினால பிக் பாஸ் மலையாளத்துல தமிழ்ல எல்லாம் கரைச்சு குடிச்சிட்டு உள்ள வந்திருக்காங்க. இந்த பார்வதி கூடயும் இந்த சாண்ட்ரா கூடயும் சேராதீங்கன்னு. உன்னோட லாயல்ட்டி வந்துட்டு கேமுக்கு மட்டும்தான். அவ அடுத்த கடை போட்டுக்க அவ என்ன ஆனாலும் பண்ணுவா. ஆனா கேட்டாரா? கேட்கவே இல்ல. சொன்னல விட்டுட்டாரு. அவரோட வைஃப் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் கூடயும் பேச சொல்லுவாங்க. அப்பதான் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவருக்கு தெரியும். இப்ப பார்வதி கூடயும் சாண்ட்ரா கூடயும் பேசிட்டு இருந்தா அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களோட நியாயங்கள் மட்டும் தான் இவருக்கு தெரியும். ஆனா அவங்க குறை சொல்றாங்களே ஒருத்தவங்க, அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குங்கிறது இவருக்கு தெரியவே தெரியாது. அப்போ ஒரு கரெக்டான ஒரு கன்க்ளூஷனுக்கு இவரால வர முடியாது. அதுக்காக தான் நீ எல்லாரும் கூடயும் பேசு, நீங்க எல்லாரும் கூடயும் பேசினா மட்டும்தான் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியும், அப்பதான் உண்மை என்னன்னு உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஆனா இவர் கடைசி வரைக்கும் அதை புரிஞ்சுக்கவே இல்லை. மயிர், நான் இங்க யானையில போறதுக்கு கனவு கண்டுட்டு இருந்தா நான் கழுதையில போறதுக்கு கதை சொல்றேன். நான் கொஞ்ச நேரம் பேசல. இந்த வாரம் சுபிக்ஷாவும் அமித்தும் வெளியில வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
நீ ஆமா ஆமா அவங்கதான் கடைசி கிடக்குறான். ஒத்துக்க முடியாது. அடுத்து பார்வதிக்கும் கமருதுக்கும் நடந்த அந்த பிரச்சனையை பார்த்துடலாம். வேலை செய்ய தான் செய்யறேன், உனக்கு அது தெரியலன்னா நான் என்ன பண்றது? இவ்வளவு நாள் கழிச்சு பார்வதி ஒழுங்கா வேலை பார்க்கல, இப்பதான் கமருதுக்கு தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் தெரியும், சண்டை தானே சொல்றாரு. நல்ல வேலை இப்பயாச்சும் தெரிஞ்சுது. வேலை செஞ்சிருக்கேன்னு தான் நான் சொல்ல வரேன். மேபி நான் அதை வந்து முரண்டு பிடிச்சி செய்யறேன். பார்வதி வந்துட்டு வேலை செய்வாங்களாம், ஆனா சொன்ன உடனே செய்ய மாட்டாங்களாம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு செய்வாங்களாம். ஆனா ஒரு வேலை சொல்லும் போது உடனே செய்ய மாட்டேன்னா ஆமா நான் செய்ய மாட்டேன் தான். நான் லேட்டா செஞ்சாலும் வேலை செஞ்சுட்டு இருந்தானே அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வேலை செஞ்சிருக்கானா இல்லையான்னு கேட்கும்போது நான் வேலை செஞ்சு. அதுக்கு கமருதன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. பசிக்கும் போது தானே சாப்பாடு வைக்கணும், அரை மணி நேரம் கழிச்சா இப்ப நல்லா ஆறி செத்த அப்புறம் வந்து சாப்பாடு போட்டு அது வேஸ்ட் அந்த சாப்பாடு. பீடைக்குனா இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாது. அப்ப டாய்லெட் போயிட்டு ஒரு அரை நாள் கழிச்சு ஃப்ரெஷ் பண்ணலாமா, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான் பீடைக்கு கொடுக்கணும். அது சொன்னா கூட புரியாதுடா, செஞ்சு காட்டினாதான் புரியும். இதுதான் பாரு. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஆனா அவங்க 24 தான் கொடுத்தது கரெக்ட் தான் போல இருக்கு. அதான் என்ன ஏது எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கு தெரியும் இது எப்படியும் நெகட்டிவா தான் போகும். இது இவங்க நம்ம எப்படியாவது நெகட்டிவ்ல இருந்தாகணும், நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ டாப் 4க்குள்ள வந்துருவோம், பிஆர் டீம் வச்சு ஓரளவுக்கு ஓட்டு விழுந்துரும், அதே மாதிரி நெகட்டிவும் வச்சுக்கணும் அப்படின்னு தான் அவங்க பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சவங்களாம் இப்போ என்னதான் போன வாட்டி முத்துக்குமார் ஜெயிச்சாலும் இப்போ எங்க போனாரு, காணாம போயிட்டார்ல, அந்த மாதிரிதான். சௌந்தர்யாவும் யாரும் தெரியாது, ஒண்ணும் கிளிக்கவும் இல்ல. அதெல்லாம் கிடையாது. யாரையாவா முன்னாடியாவது சொல்லலாம். இப்ப கவின் சாண்டி எல்லாம் ஓரளவுக்கு எப்படி வளர்ந்துருக்காங்க, எப்படி இருந்தவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க, அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட. இப்போ இவங்கெல்லாம் எப்படி எங்க போனாங்கன்னே தெரியாம போயிட்டாங்க. இப்போ ஆரியா இருக்கட்டும், ஜெயிச்சவங்கலாம் எங்க போறாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் ராஜுவா இருக்கட்டும், ஜெயிக்கிறது வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இப்போ காணாவினத் ஜெயிச்சாருன்னா காணாவினத் காணாம போயிருவாரு, அவ்வளவுதான். நெகட்டிவா பேர் வாங்கிட்டா அவங்க தான் நினைச்சு. எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி என்ன ஒரு 4வது 3வது வருவாங்க. விஜய் டிவியே அவங்கள ஏதாவது ஒரு ஷோல தூக்கி ஆங்கருக்கு போட்டு ஆக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தேவை அதுதான், அது யூஸ் பண்ணிப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.